Taste the Daily. ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 5ஆம் தேதி வரை 36 நாட்களில் தமிழகத்தில் 95 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் ஜனவரி 1, 2025 முதல் ஜனவரி 31, 2025 வரை பல்வேறு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியிருக்கிறது. குறிப்பாக ஜனவரி 1ஆம் தேதி முதல் இன்று பிப்ரவரி 5ஆம் தேதி 36 நாட்களில் தமிழகத்தில் 95 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே நிலைகுலைய வைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த 36 நாட்களில் போக்சோ வழக்குகள் 65 வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. 30 இளம் பெண்கள், அதே போன்று பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள், தொல்லை அளித்திருப்பதாக வழக்கு பதிவாகி இருக்கிறது. 1/1/2025 முதல் 31/1/2025 வரை 31 நாட்களில் 78 பாலியல் வன்புணர்வு மற்றும் வன்கொடுமை வழக்குகள் தமிழகத்தில் அரங்கேறி இருக்கிறது. இதில் 55 வழக்குகள் போக்சோ வழக்குகள், அதாவது 18 வயதுக்கு உள்ளானவர்கள் இந்த பாலியல் வன்கொடுமைக்கும் பாலியல் வன்புணர்ச்சிக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். 23 இளம் பெண்கள் மற்றும் பெண்கள் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. 1/2/2025 முதல் 5/2/2025 இந்த பிப்ரவரி மாதம் இந்த 5 நாட்களில் 17 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதில் 10 போக்சோ வழக்குகள் பதிவாகி உள்ளன. 7 இளம் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதாக வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. 5/2/2025 இன்று ஒரு நாள் இதுவரை 6 பேர் குறிப்பாக இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இருக்கக்கூடிய மகாதேவ கொல்லப்பள்ளி என்கிற பகுதியிலே இந்த பாதிக்கப்பட்ட ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது மாணவியை அந்த பள்ளியிலே பணியாற்றக்கூடிய சின்னசாமி, ஆறுமுகம், பிரகாஷ் என்கிற 3 ஆசிரியர்கள் கூட்டாக சென்று அந்த மாணவியினுடைய வாயை கட்டி கழிப்பறையிலே வைத்து பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 3ஆம் தேதி அளிக்கப்பட்ட புகாரில் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாததால் அந்த மாணவியினுடைய உறவினர்களும் பெற்றோர்களும் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மறைத்து வைத்திருந்த ஆசிரியர்கள் தற்போது பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. DNA பரிசோதனையில் முழுமையாக இந்த ஆசிரியர்கள் குற்றவாளிகள் என்பதை சட்டத்தின் நிறுத்தி இந்த திமுக அரசு அவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருமா, அல்லது பணியிட நீக்கத்தை ரத்து செய்துவிட்டு வேங்க வயல் விவகாரம் போன்று மீண்டும் குற்றவாளிகள் பக்கமே திசை திருப்பி வழக்கை மடைமாற்றம் செய்து விடுமா என்று அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறார்கள் பெற்றோர்களும் உறவினர்களும். அதே நேரத்திலே இன்றைக்கு குறிப்பாக இந்த 4 மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இருக்கக்கூடிய அந்த தனியார் அரசு பள்ளி நடுநிலைப் பள்ளியில் 4 மாணவிகள் 5, 6, 7, 8 ஆகிய வகுப்பில் படிக்கக்கூடிய 4 மாணவிகளை 7 பேர் கொண்ட கும்பல் குறிப்பாக அந்த மாணவிகளுக்கு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மாணவிகள் வெளியில் சொல்ல முடியாமல் அவர்கள் மறைப்பதற்காக தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக சிவகங்கையை மட்டுமல்ல தமிழகத்திற்கே மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போன்று தஞ்சாவூரிலே இன்றைக்கு 17 வயது தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அந்த தஞ்சாவூர் பூமால் ராவுத்தர் பகுதியைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவர் மளிகை பொருள் டெலிவரி பணியாற்றி வருகிறார். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக அந்த 17 வயது பள்ளி மாணவியை காதலித்து வருவதாக கூறப்படுகிறது. திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி அந்த பெண்ணை காதலித்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அந்த பெண்ணுடைய புகைப்படங்களை வைத்து வீடியோக்களை வைத்து மிரட்டி அந்த பெண்ணை மானபங்கம் செய்திருக்கிறார் அந்த காமுகி. ஒரே நாளில் தமிழகத்திலே இன்றைக்கு 6 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், பாலியல் சீண்டல் சம்பவங்கள், பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. இந்த 6 பேருமே மாணவிகள் என்பதுதான் வெட்கக்கேடாக இருக்கிறது. 5 மாணவிகள் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய நடுநிலை பள்ளியிலே படிக்கக்கூடிய இளம் பிள்ளைகள் என்பதுதான் வேதனையுடைய உச்சமாக துயரமாக இருக்கிறது. ஒரு மாணவி தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவியாக இருக்கிறார். குறிப்பாக நாம் குறிப்பிட்டது போல 1/1/2025 5/2/2025 வரை இந்த 36 நாட்களில் 95 பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் பெரும்பாலும் அரசு பள்ளி மாணவிகள் பாதிக்கப்பட்டிருப்பதுதான் தமிழகத்திற்கே உலக அளவில் தரைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கிறது.
பள்ளி கல்வித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, மாவட்ட கல்வி அலுவலர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, திமுக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது, குறிப்பாக இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய புகார்கள் எப்படியெல்லாம் காலதாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது, நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது, மாணவிகளுக்கு அநியாயம் நடந்திருக்கிறது. குறிப்பாக இவை அனைத்துமே புகார்களாக பதியப்பட்டு வெளிச்சத்திற்கு ஊடகங்கள் மூலமாக வந்த வழக்குகள் 95 இன்னும் வெளிச்சத்திற்கு வராமல் மறைக்கப்பட்டு இன்னும் காவல் நிலையத்தினுடைய ஒவ்வொரு காவலருடைய அவருடைய டிராவிலேயே கிடக்கக்கூடிய மனுக்கள் எத்தனை, இன்னும் காவல் நிலையங்களிலே தூசி தட்டப்படாமல் கிடக்கக்கூடிய மனுக்கள் எத்தனை, புகார் பதிகிற அளவிற்கு எடுத்துக் கொள்ளப்படாத மனுக்கள் எத்தனை, புகாரே தெரிவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள் எத்தனை என்பதை பார்த்தால் தலை சுற்றுகிற அளவிற்கு தமிழகத்திற்கு தலைக்குடிமை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பாலியல் வன்கொடுமை வழக்குகள். பெண்கள் குறிப்பாக கல்வியில் முன்னேறினால்தான் அந்த நாடு முன்னேறும், அந்த குடும்பம் வளர்ச்சி அடையும், பெண் சமூகம் வளர்ச்சி அடையும் என்பது தாண்டி இன்றைக்கு அரசு பள்ளிகளிலே பெண்கள் படிப்பதற்கே, பெண்கள் நடமாடுவதற்கே மிகப்பெரிய ஒரு வேதனையுடைய உச்சமாக துயரமாக நடந்திருக்கிறது. ஓமலூர் அருகே 5 வயது பெண் குழந்தை பாலியல் தொந்தரவு செய்ததாக முதியோர் ஒருவரை தற்போது ஓமலூர் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அருகே இருக்கக்கூடிய காட்டாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 5 வயது பெண் குழந்தை ஒருவரை பாலியல் தொந்தரவு அளித்ததாக அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய செல்வம் என்பவர் 55 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரினுடைய அடிப்படையிலே தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் இவர் போக்சோவில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 5 வயது பெண் குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இந்த பெண் குழந்தையுடைய நிலை என்னவாகும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. தமிழகத்திலே அப்படி பார்க்கிற போது 1/1/2025 முதல் 5/2/2025 இந்த 36 நாட்களில் தற்போது வரை 96 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. 66 சம்பவங்கள் போக்சோ வழக்குகள் பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் கூறக்கூடிய சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இருக்கக்கூடிய ஜலகண்டாபுரம் இந்த 5 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருப்பது சில நொடிகளில் தற்போது ஊடகங்கள் மூலமாக தெரிய வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அருள்.